கதிர் 3.0 சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வரும் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? நாட்டு மக்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள்? உலக நாடுகள் எப்படி இருக்கப் போகிறது? அதைப் பற்றி தான் இன்று வீடியோ பார்க்கப் போகிறோம். வாங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்றைய காணொளி எதை பற்றி இருக்கப் போகிறது என்றால் 2025ஆம் ஆண்டுகள் நமது நாஸ்ட்ராடமஸ், பாபா வங்கா இவர்களுடைய ப்ரெடிக்ஷனை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் முழுவதும். நம் தமிழ்நாடு யூடியூப் சேனல்கள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது என்ன என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. இங்க நிறைய கட்டு வருமே, தமிழ்ல பேசுறோம். ஓகே. 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த பாபா வங்கா, நாஸ்ட்ராடமஸ் இவங்கலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு சில நாடுகள் மென்ஷன் பண்ணாம இப்படி, அதாவது இலைமறை காயா சொல்லுவாங்க. இப்ப என்ன ஒரு மேட்டர்னா, இந்த 2 பேரோட ப்ரெடிக்ஷனும் அங்க ஒரு விஷயம் நடந்தா மட்டும் தான் உங்களால அத ரிலேட்டட் பண்ணிக்க முடியும். அதாவது கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன ப்ரோ ஆரம்பத்துல தமிழ் புலமைய ஆரம்பிச்சு என்ன ப்ரோ ஃப்ளோல போறேன்னா, அது நமக்கு செட் ஆகாது. இதான் நமக்கு செட் ஆகும். ஓகே. இந்த 2025ல அவங்க சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க எந்தெந்த ஆண்டுகள்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்களோ, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அது ரிலேட்டடா அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தா மட்டும் தான் நம்ம அத கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி கட்டமைச்சிருக்காங்க. ஸோ ஏன் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாஸ்ட்ராடமஸ்க்கும், பாபா வங்காக்கும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க மூலியமா ஒரு சில விஷயம் வெளிய கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வெளிய கொண்டு வரப்பட்ட விஷயங்கள அவங்க இந்தந்த இன்சிடென்ட்ஸ இந்தந்த டைமிங்ல செய்யணும் அப்படின்றது அவங்களோட ப்ரெடிக்ஷன். அதாவது இந்த தேதி, இந்த மாசம், இந்த நிமிஷத்துல நடக்கும் அப்படின்லாம் இல்ல. இந்த மாசம் அது என்னைக்கு வேணா நடக்கும். இந்த வருஷம் அது எப்ப வேணா நடக்கும். இப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. அது அது ஏன்னா உங்களால யூகிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த ஆக்டர் இந்த டயலாக் தான் பேசணும். இந்த ஹீரோயினி இந்த மாரி தான் நடிக்கணும் அப்படின்னு நம்ம வாங்கிரலாம். காசு குடுத்துருக்கோம். அதனால வாங்கிரலாம். நடிப்ப வாங்கிரலாம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ நம்ம எடுத்துக்கலாம். பட் இது உலக லெவல்ல நடக்கக்கூடிய நாடகம். இந்த நாடகத்துல எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு நான் ஆக்ட் பண்ணல. எல்லாருமே ஒரு போற போக்குல போயிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் எல்லாரோடையும் ரிலேட்டட் ஆவாங்களா? அப்படின்னா கிடையாது. அவங்க நினைக்கிற மாரி அங்க நடக்குமான்னா கிடையாது. ஆனா அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கணும். அது எப்படி நடந்தாலும் பரவால்ல. ஆனா அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கணும். நடந்த பிறகு இவங்க சொன்ன பாபா வங்காவோட ரிலேட்டட் பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த முழங்காலுக்கும், மொட்டை தலைக்கும் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு முடிச்சு போடுற மாரி போட்டு வச்சிரணும். அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்த உடனே இதுக்கு ரிலேட்டடா அத பூசி மூடி கதைய நெறைய யூடியூப் சேனல் மூலியமா பரப்பணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. ஸோ வருடம் அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு வர எல்லாருமே நான் குறை சொல்லல. பட் இந்த பாபா வங்காவும், நாஸ்ட்ராடமஸும் சொல்றத மட்டுமே தான் நோட் பண்ணி இந்த ப்ரெடிக்ஷன் பேசிட்டு இருப்பாங்க. வருட எண்டுல. ஏன்னா இன்னையோட நைட்டு முடிய போகுது. ஸோ அடுத்து 2025 ஆரம்பிக்க போகுது. திரும்பவும் சொல்றேன். 2025ல இருந்து தான் உங்களுக்கு சூனியம் ஆரம்பிக்குது. நல்ல காலம் ஆரம்பிக்குதா ப்ரோ? குடுகுடுப்புக்காரமா வந்திருக்கு. நல்ல காலம் ஆரம்பிக்கும் கிடையவே கிடையாது. நீ ஒரு தங்கம், நீ பெத்தது ஒரு சிங்கம், அது ஸ்டேஷன்ல தங்கம். கெட்ட காலம் தான் ஆரம்பிக்க போகுது. வேற வழி இல்ல. இதான் ரியாலிட்டி. ஸோ பொருளாதாரத்த பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இந்த நாஸ்ட்ராடமஸும், பாபா வங்காவும்னா, எக்கனாமிக்கல் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கு. மேஜர் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. என்ன மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போதைக்கு டாலர் கணக்க வச்சு தான உலக நாடுகள் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வேற ஒரு கணக்குல மாறுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம குரூப்ல கூட பேசிட்டு இருக்காங்க. பிட்காயின் இருக்குல்ல. இந்த பிட்காயின் வந்து கொஞ்சம் பயங்கரமா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம பையன் கூட ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஸோ பிட்காயின் வந்து இந்த மாரி ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், ஏறும். ஆனால் இந்த பிட்காயின தான் இந்த பாப்பா வங்கா சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே இந்த பிட்காயின்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நடக்க போறது என்னன்னா பிரிஸ்க். அது கரெக்ட்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். நெறைய டைம் அது மாத்தி சொல்லிட்டேன். பிரிஸ்கா ஏதோ ஒண்ணு எளவு. அது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அதான் மேட்டர். அந்த ஒரு விஷயம் தான் பீக் வரப்போகுது. அதுல புது நாடுகள்லாம் சேர்ந்திருக்கு. இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்கலாம் சேர்ந்து ஒரு புது கரன்சிய கொண்டு வருவாங்க. ப்ரோ இவங்கலாம் சேர்ந்து ஒரு வேள பிட்காயின கொண்டு வந்தா கொண்டு வரலாம். அவங்களுடைய கணக்கு தானே. ஆனால் ஒரு புது கரன்சி டாப்புக்கு வரப்போகுது. அதாவது டாலர்ன்றத தூக்கி எறிஞ்சுட்டு அதுக்கு நிகரா ஒண்ணு வரப்போகுது. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டுகள்ல இருந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்தியாவோட கரன்சி மதிப்பு அமெரிக்கா டாலரோட மேல உயரும். அதாவது $1 ரூ. 85 அப்படின்னா, 100, ரூ. 105 கிட்ட போகும். ப்ரோ நெறையா தானே ப்ரோ ஜாலி ப்ரோ அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. அது நெறையா போகுதுன்னா, அவன் கா அவன் காசுக்கு $1 தான். நம்ம காசுக்கு அது ரூ. 150, ரூ. 200 ஏறிக்கிட்டு இருக்குன்னா, உன்னோட பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம்.
ஓகேவா? பல பேர் சொல்லுவாங்க வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் போயிரும்பாங்க. கண்டிப்பா போகும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா புது வகையான அடிமைகள் தேவைப்படுவாங்கல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நோட் பண்ணுங்க. வெளிநாடுகள்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டுல வந்து புது முதலாளிகள்லாம் இங்க வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி உங்க ஃபேக்டரி இங்கே தொறங்க. வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டி வந்தாங்கல்ல. நம்ம வீட்டுக்கு வாங்க, நல்லா பழகுங்க. முதலீட்டு ஈட்டுனாங்கல்ல. இதெல்லாம் காரணமா வச்சுட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாருக்குமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கிடைக்கும். ஃப்ரெஷருக்கு மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாருக்குமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கிடைக்கும். ஃப்ரெஷருக்கு மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புது கம்பெனிஸ் தான் வரப்போகுது. ஏற்கனவே இந்த கம்பெனிஸ்ல இங்க இருந்திருக்காது. ஸோ அதனால புது கம்பெனிஸ் தான் வரப்போகுது. புது ட்ரைனிங் தான் வரப்போகுது. அது மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், எல்லாமே நமக்கு பாதகமான ஃபேக்டரிஸ் தான். எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள செங்கதிர்மலையில காப்பர் ஃபேக்டரி அமைஞ்சாகணும். ஓகே, அந்த கம்பெனிய பேர் மட்டும் நான் பேரை மாத்தி அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஃபேக்டரி என்னோடதுன்னே தெரியாது. ஆயுத தொழிற்சாலை நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. உலகத்துல எல்லாருமே நம்ம இந்தியா என்ன நாடு? அகிம்சை நாடு. சுதந்திரத்துக்கு எங்க இருந்து வித்து போடப்பட்டுச்சு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஆயுத தொழிற்சாலை. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? காந்தி இருந்தாருன்னா அப்படியே சல்யூட் அடிச்சிருப்பாப்ல. சரி, ஓகே, ஆயுத தொழிற்சாலை வருது. இந்த ஆயுதம்னா எதுக்கு கொண்டு போவாங்க? பூஜை வச்சு ஆயுத பூஜை கும்பிடுவாங்களா? கிடையாது இல்ல. ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா எதிரில் இருக்க ஒரு மனுஷன் மேல தான் பிரயோகிக்க போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உலகம் முழுக்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா நாடுகளுமே நாங்கள் அமைதியை விரும்புறோம். நேட்டோன்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாக்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? உலக நாட்டில் எந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாது, நாங்கள் தான் முதலாளிகள், நாங்கள் தான் நடுநிலையாளர்கள், எல்லாத்தையும் சரி பண்ண வந்திருக்கோம், நாங்கள் தேவ தூதர்கள் அப்படின்னு வந்தாங்க. இல்ல யாராவது ஏதாவது ஒரு நாட்டில் சரி பண்ண முடிஞ்சா? இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன், இந்த 2 விஷயம் தான் பீக்ல போயிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்துல அவங்களால சரி பண்ண முடிஞ்சா? சரி, கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம இடத்துக்கே வருவோம். இலங்கை, ஸ்ரீலங்கா, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு. ஸோ இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. இதுக்குனாச்சும் அவங்க ஜஸ்டிஸ் பண்ணாங்களா? சரி, இது 2009 நடந்துச்சு, அப்பெல்லாம் டெவலப் ஆகல ப்ரோ, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இலங்கையில இருந்த மாதிரி தான் காசாலையும் இஸ்ரேல் அந்த பஞ்சாயத்துல நடந்துச்சு. இப்போ உக்ரைனும் ரஷ்யா பஞ்சாயத்து நடக்குது. இது நின்றோம். இதெல்லாம் வார்ம் தானே, இடத்த பிடிக்கிறது தான். வேர்ல்டு வார் நடக்க போகுது. இடத்த பிரிக்கிறாங்க, இடத்த விரிவாக்கம் பண்றாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. மோனோபொலி பண்றது யாரு அப்படின்றது டிராமால தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு மற்ற நாடுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். மேல சைனாக்காரன் நம்ம இடத்த பிடிச்சிக்கிருக்கான். தமிழ்நாட்டுல கொஞ்சம் பாதி வரைக்கும் இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கான் மேல இமயமலை பகுதியில. இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. எதுக்கு பேசணும்? நமக்கு எதுக்கு? நமக்கு இஸ்ரேல், அமெரிக்கா பத்தி பேசினா தானே வியூஸ் போகும். நம்ம எதுக்கு இந்தியாவை பத்தி பேசணும்? சரி, பேச மாட்டாங்க. இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. திரும்பவும் சொல்றேன், நெருக்கடிகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், யூடியூபர்களுக்கெல்லாம் ஒரு சைபர் அட்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது தொழில்நுட்பத்துல அடிப்பானுங்க. சைபர் அட்டாக்னு உங்களுக்கு தெரியும் தான். இதெல்லாம் விளக்கம் சொல்ல தேவையில்ல. ஹேக்கிங் பண்ணுவானுங்க. அந்த ஹேக்கர் என்ன பண்றான்? தொட்டா தூக்கிடுவேன். பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், யூடியூப் சேனலா இருக்கட்டும், ஒரு கம்பெனியோட இதா இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், மால்வேர்ஸா இருக்கட்டும், எதுக்குள்ள வேணாலும் நீங்க உள்ள போகுது சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா நடக்கும்னு சொன்னாங்க. இது எதுக்காக நினைக்கிறீங்க? நீங்க இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துற ஒருத்தனால சைபர் அட்டாக்கை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதெல்லாம் இல்ல, முடியும். ஆனா இது நடக்க விடுறான். எதுக்கு நடக்க விடுறான்னு நினைக்கிறீங்க? இது நடந்தால்தான் கிடுக்குப்பொடி போட முடியும். இப்போ உங்களுக்கு கடவுள் ஆதாம் ஏதோ தோட்டத்துல இருந்தாங்கல்ல, சொர்க்கபுரியா வாழ்ந்தீங்க, எல்லாம் நிம்மதியா திண்டு போட்டு ஜாலியா இருந்தீங்க. இந்த பார்வையா இருக்கு. இந்த ஆப்பிள திங்க கூடாதுன்னு நீ சொன்னனாலதான் இந்த கடவுள் மட்டும் அந்த ஆப்பிள் மரத்தை கொண்டே வைக்காம இருந்திருக்கலாம்ல. அந்த நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதை மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆப்பிள் இந்த கடவுள் அங்க வைக்காம இருந்திருக்கலாம்ல. வைக்காம இருந்தா எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்பாங்க. அந்த ஆப்பிளை வச்சதும் இல்லாம அந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு ஒரு விதையும் கொடுத்து அதை சாப்பிட விடாம மனிதர்களுக்கு சிந்திக்க திறன்னு ஒரு மனிதனுடைய இதே என்னன்னா, ஒண்ணு செய்யக்கூடாதுன்னா அதான் செய்வான். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எதையும் பண்றான். செய்யாதான் செய்வான், அதே தான் செய்வான். சோ அப்படி இருக்க மனுஷன்ட்ட போய் அவருக்கு தெரியாதா? தெரியும்ல. ஏன் அதை சொல்லணும்? நான் கதைப்படி போயிட்டு இருக்கேன், ஆக்சுவலி இது நடக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீ போய் சாப்பிட்ட. அப்ப இருந்தா சூனியம் ஆரம்பிச்சிச்சு. நம்ம யூஐ படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. பட் அதோட மீனிங் வேற, அது புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்துச்சுன்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்தது வேற. பட் உங்களுக்கு இப்போ எளிமையா புரியணும்ன்றக்காக சொல்றேன். அப்போ இந்த கடவுள் இதை வைக்காம இருந்திருக்கலாம் தானே, இதான ஒரு கேள்வி. இப்ப என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம படைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல.
பட் இதுதான் இங்கே ரியாலிட்டி. இது இப்போ இப்படிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேள்வி விரிவாகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது கடைசி வரைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க கேட்குற கேள்வி எதுவுமே சரியான கேள்வி இல்லையே. நம்மளை படைக்கணும்னு எல்லாம் படைக்கல. நாம ஒரு விபத்துல பிறந்துட்டோம். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பழைய சேனல்ஸ்ல இருக்கு. அந்த சேனல்ஸோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். எந்தெந்த வீடியோஸ்ன்றதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெம்பர்ஸாக இணைஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே போட்டுட்டேன். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் ஈஸியாக கொடுத்தேன், நீங்கள் கவனிக்கல. ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சேனல் வேறு கொஞ்சம் வால்வாஸ் ஆவான் இருக்கு. ஸோ மெம்பர்ஷிப்பாக போட்டு அதில் ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, எல்லாமே ஒன்றா போயிடும். அதுக்காக அந்த சேனலை விட்டு புது சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு புது புது கிரியேஷன் எல்லாம் வந்துட்டு அவதாரம்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே ஒன்று சொல்லிக்கிறேன், லைக்குன்னு ஒன்றுமே கிடையாது. இப்படி தட்டி விட்டா போதும், டிங் அப்படின்னு எரியும். ஒரு மந்திரம் மேஜிக்லாம் நடக்கும். அந்த மந்திரம் மேஜிக் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே உங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல எல்லாம் முன்னாடி இருக்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க கிட்ட அடிக்கடி நீங்க கான்வர்சேஷன் பண்ணுவீங்க. அவங்க இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? 2025 போவோம். நான் அவங்கள்ட்ட யுகோ கோட் படம் பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அதை பற்றி இங்கே சொல்லலாமா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. பட் ஆனால் சொல்ல விரும்பல, எனக்கு தோணலை. பட் அந்த யுகோ கோட்பாடை பற்றி பேசணும். அப்போ இந்த கலியுகம்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னா எப்பயுமே களி ஆரம்பிக்கும் போது ஒரு சுனாமி அலையோட தான் ஆரம்பிக்கும். அதாவது ஊழி இருக்குல்ல, ஊழி வந்த பிறகு தான் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ களி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இப்போ இவ்வளோ நாள் நம்ம களியிலாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். கிடையவே கிடையாது ராஜா. இனிமேல் தான் நீ கலியுகத்துக்குள்ளேயே போக போகிற. ஸோ அந்த களி ஆரம்பிக்கும் போது சுனாமி ஆரம்பிக்கணும். அண்டர்லைன் இந்த வேர்டு, சுனாமி ஆரம்பிக்கணும். அப்பதான் களி ஆரம்பிக்கும். இதுதான் பேட்டர்ன். இப்படிதான் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. நம்ம சொன்னோம், போஸ்ட் போட்டோம் அன்னைக்கு நைட்டு சுனாமி எங்க பார்த்துருப்பீங்க. போஸ்ட் போட்டோம்ல. இது நான் என்ன தீர்க்கதரிசியா? இல்லை எனக்கு அந்த கடவுள் எக்ஸ்ட்ரா மூளை கொடுத்துட்டாரா? கிடையவே கிடையாது. கமலஹாசன் சொன்ன மாதிரி தான், பூலோகம் அறிந்தவன் எதிர்காலத்தை கணிப்பான். அதாவது வரலாற்றில் நடந்ததுதான் ரிப்பீட்டா நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆனா இது கமலஹாசன் சொன்னது. இந்த தாசன் சொல்றது என்னன்னா, பூலோகத்தில் நடக்கிறதையே ரிப்பீட்டா நடத்திக்கிட்டு இருக்க ஒரு குழு இருக்கு, அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்றேன். இயற்கையா நடக்கிறது மனிதர்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அது இயற்கை பேட்டர்ன்ல போயிடும். அந்த இயற்கை பேட்டர்னை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தான் முதலாளித்துவம் பண்ணணும், தான் ஆளணும்ன்ற காரணத்துக்காக ஒரு சில குழுக்கள் பண்ண வேலை தான் இந்த உலக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். புரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாகர்களை பத்தி அதெல்லாம் இதில் உள்ள கொண்டு வரணும். இதுக்கப்புறம் போ யூடியூப்ல ரொம்ப அல்கரிதம் ஸ்ட்ரிக்டா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பத்தி எல்லாமே டீட்டெயில்டா பழைய சேனல்ல போட்டேன். மெம்பர்ஸ் அணிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துக்க. இதுக்கப்புறம் இதுல வருதுல ஹிண்ட் தான் கொடுப்பேன். இது கீவேர்ட்ஸ் தான் கொடுப்பேன். அந்த கீவேர்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் அதில் கொடுத்துட்டேன். ஸோ அந்த சேனலை போய் பார்த்துக்க. எல்லா மெம்பர்ஸ்ல கிடக்கு. ஓகே, அடுத்து 2025 வேற என்னலாம் நடக்க போகுது? பேரிடர்கள், பல இடர்கள் நடக்கும். சுனாமி இவங்க கூட கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அலர்ட் சொன்னாங்க. எல்லாரோட ஃபோன்லையும் பீம் அலாம் பீம் வரும். சுனாமி புயல்லாம் வந்துச்சுன்னா அலாம் வரும்னு சொன்னாங்க. எத்தனையோ பேரிடர்கள் நடந்துருச்சு. எத்தனை பேருக்கு அலாம் போச்சு சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இது எதுக்காக பண்ணியிருக்காங்க? அவங்க பண்ணதுக்கான காரணம் வேற. அது சொல்றோம், ஒரு நாளைக்கு சொல்றோம். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம். அது இப்ப சொல்ல முடியாது. நேரம் வரப்ப கண்டிப்பா சொல்றோம். அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க எந்தெந்த இடம்னு அப்படின்னு. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஓகே, கடைசியா ஒரு முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லிடுறேன். உலகம் முழுக்க பார்க்க போற எலெக்ஷன் 2026. இந்த எலெக்ஷன் தான் நீங்க பார்க்கக்கூடிய கடைசி எலெக்ஷன். ஒரு என்ன சொல்றாங்க பாரு, வெயிட் பண்ணி பாரு. 2025 எலெக்ஷன் ஆக்சுவலி ஜெயிப்பாங்கல்ல. 2026 யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் கடைசி ஆட்சி. அதாவது 2027 எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. 2025 ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு, யாரோட கைக்கு வருது அப்படின்னா அதுல இருந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம். 2026, 27, 28, 29, 30 சொன்னா 31 வேர்ல்டு வார் சொன்னேன்ல. வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா அவங்க உலகத்துல அவன் கொண்டு வர வேர்ல்டு வார் எதுக்கு? உலகத்துல ஒற்றை ஆட்சிக்குள்ள கொண்டு வரணும். உனக்கு எதுக்குடா ஆட்சி அதிகாரம்? நீ சிஎம், பிஎம், மந்திரி, எம்எல்ஏ, கவுன்சிலர், வட்டச்செயலாளர், வண்டு முறிங்க இவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் படியிழக்க முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும். கட்டுப்பாட்டு ஒற்றை கண்ட்ரோலுக்குள்ள போகணும். இதுக்கு தான் ஏகப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏஐக்கு அதுக்கு தான் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஏஐக்கு வந்து ஃபீட் பண்ணா போதும். அதாவது இந்த அல்கரிதத்தை ஃபீட் பண்ணா போதும், எல்லா வேலையும் அது பார்த்துரும். இந்த பயவலைகளுக்கு பொம்பளை சொப்பு கொடுக்கணும், காசு கொடுக்கணும், ஊழியம் பண்ணணும், கொள்ளையடிக்கணும், திருடணும், அவனை காப்பாற்றணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த பைத்தியக்காரனை ஒதுக்கி விட்டு ஏஐக்கு காசை கொடு. அதாவது ஏஐக்கு செலவு பண்ணிட்ட அப்படின்னா அது அல்கரிதத்தை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். தலைவர் சொல்வதை சீடன் கேட்குது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அதுவுமே பிரச்சனை கொடுக்கும். அவங்களுக்கு இல்லை, நமக்கு. அது இப்ப சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த 2025 இருந்தா நமக்கு யுக கோட்பாட்டிலே கலியுகம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சூதானமா இருங்க. உங்களுடைய உள்ளுணர்வை கொஞ்சம் கவனிங்க.
மெடிடேஷன் பண்ணுங்க, அமாவாசை வழிபாடு பண்ணுங்க, முன்னோர்களை வழிபடுங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில இடர்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அதாவது இயற்கையா நடக்கக்கூடிய இடர்கள்ல இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல இயற்கையா நடக்கும், நிறைய துரதிருஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதை நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு, அமாவாசை வழிபாடு, முடிஞ்ச அளவுக்கு உயிரினங்களுக்கு உணவு தளி, அதாவது உயிரினங்களுக்கு சப்போர்ட் பண்றது, உணவா இருக்கட்டும், இல்ல ரெஸ்கியூ பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுங்க. ஜீவ காருண்யம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கருணையான விஷயங்கள் நிறைய பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் டார்க்கான சைடு ஆகுது. டார்க்னு சொன்னா தானே உங்களுக்கு புரியும். அதாவது தப்பான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும், ஈஸியா நடக்கும். கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா ஒருத்தனுக்கு ஆட்டி வைக்கும்ல, அந்த மாதிரி இந்த கிரகநிலை ஒட்டுமொத்த பூமிக்குமே இருக்கும் இந்த கலியுகத்துல. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன இருக்க விஷயம் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, எல்லார்ட்டையும் அன்பா கருணையா இருங்க. ஏன்னா இந்த தாக்கம் என்கிட்டே இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் களி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்கிட்ட களி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நானே கொஞ்சம் நேரத்தெல்லாம் பயங்கர பீக்கு போயிட்டேன். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு எது சரியில்லை, நம்ம மனநிலையே இப்படி ஆடுது அப்படின்னா கான்சியஸே இல்லாமல் நார்மலாக ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்க எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த செஞ்சால் தானே நீங்கள் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி தேடி வந்து பார்ப்பீங்க. அதுக்காக தான் இந்த அவதாரம். புரியும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணாதான், வித்தியாசமாக ஏதாவது பண்ணாதான் இந்த மக்கள் வெரைட்டிஸ் தானே விரும்புறீங்க. எதையாவது புதுசாக போடு, மாவு ஒன்று தான், அது இட்லியாக போடு, புரியுங்க, தோசையாக போடு, இடியாப்பமாக போடு. இப்போ ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நிற்கிறேன், பேசுகிற கருத்து கண்டென்ட்லாம் ஒன்று தான், ஆனால் ஆள் பாதி அடை பாதின்னு சும்மாவா சொன்னாங்க. இப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுத்தா தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு கிளிக் பைட்டுன்னு இருக்குல்ல, என்னடா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஏன்னா அதில் போட்டு உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் யோசிப்பீங்கல்ல, எதிர்காலத்தில் 2025 என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல, அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கடைசியாக சொல்கிறேன், கோல்டு சேர்த்துக்கோ, கோல்டு காயின் 999 அப்படின்ற விஷயத்துல கோல்டை சேர்த்துக்கோ. 999 ஹால்மார்க்கில் நீங்கள் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க. காயின்லாம் ரொம்ப கம்மி தான், இப்போ கம்மி. இனிமேல் போகிற காலத்தில் நீங்கள் அப்படியே தூங்கிக்கிட்டு கனவுல கூட உங்களுக்கு கோல்டு கனவுல வராது. ஒரு கிராம் விலை 1.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் போகும்னு நான் சொன்னா நீ நம்புவியா? இப்போ நான் ஒரு பாபா வங்காவா இருந்து சொல்றேன், போக போற எதிர்காலத்துல 1 கிராம் 3 லட்ச ரூபா வரைக்கும் போகும். நீ கனவுல கூட கனவு கோல்டு வராது, பேய் கூட வந்துடும், பிசாஸ் கூட வந்துடும், ஒரு சன்னிலியன் கூட வந்துருவாளே தவிர உனக்கு கோல்டு கண்ணில் வராது. நினைச்சுக்க, புரிஞ்சுக்க, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கிடுக்குப்படியான காலமா இருக்கும். கோல்டை வாங்கி வை. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க எல்லாரும்.